இன்னைக்கு முக்கியமான நாள்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இப்போ என்ன நாள் அது? நம்ம ட்ரஸ்டினுடைய இந்த அகாடமியினுடைய ஃபவுண்டர் இன்னைக்கு நம்மளுடைய கேஆர்டி கேரியர் அகாடமியினுடைய ஃபவுண்டேஷன் டே. ஐயா தான் நமக்கு எல்லா வகையிலையும் எங்களுக்கெல்லாம் முன் உதாரணமாக இருந்தவர். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லேயே கூட 2-3 பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அட்மிஷன் போது அவர் தான் என்னை படிக்க வச்சார். பள்ளி பருவத்தில் படிக்க வச்சதும் சரி, கல்லூரி பருவத்தில் படிக்க வச்சதும் அவர் தான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட 2-3 பிள்ளைகள் சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்டவருடைய பிறந்தநாள் இன்னைக்கு 92வது பிறந்தநாள். அவரை பற்றி ஒரு சின்ன புக்கு இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறோம். அது சும்மா சின்ன அளவில் தான், அது பெரிய புக்காக நாளைக்கு ரெடியாகி வெளியே வரும். இந்த புத்தகத்தில் நாம் அவருடைய வாழ்க்கை எப்படி ஆரம்ப கட்டத்தில் எப்படி கஷ்டப்பட்டார், அதுக்கப்புறம் படிப்படியாக எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்தித்து அவருடைய உழைப்பால் எப்படி மேலே வந்தார் அப்படிங்கிறது தான் அவருடைய அந்த வாழ்க்கையில் சொல்லப்பட்டிருக்கிற சாராம்சம். அப்பேற்பட்ட அந்த பெரியவரை அவர் ஏன் எல்லாருமே கிட்டத்தட்ட பெரியவங்க தான், ஆனால் ஏன் அவரை மட்டும் கொண்டாடுறோன்னா கல்விக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டவர். ஜாதி, மதம், மொழி எதையுமே பார்த்தது கிடையாது. அவர் அந்த அளவுக்கு தன்னை முழுசாக அவர் படித்தது 7வது தான். அது அந்த வாழ்க்கை வரலாற்றில் கூட சொல்லியிருப்போம். அவர் 7வது படித்த ஒருத்தர் காவேரி கல்லூரியை கடைசியில் தொடங்கி வச்சது அவர் தான். அது மட்டும் இல்லாமல் தாங்கிட்ட படிக்க வந்தவங்க நிறைய பேர்த்துக்கு அவர் இப்போ அமைச்சர் ஆஃபீஸில் எப்படி போய் க்யூவில் நம்ம பப்ளிக்லாம் கிரீவன்ஸுக்காக நிற்பாங்களோ அது மாதிரி அவர்கிட்ட உதவி கேட்டு நின்னவங்க அவ்வளோ பேர் நிற்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு பெரிய கல்விக்காக தன்னை முழுசாக அர்ப்பணித்து கொண்ட உதவி செய்யக்கூடிய கொடையாளராக இருந்தவர். அவரை இந்த மக்கள் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் அவர் பேரில் இந்த அகாடமியை தொடங்கினோம். இன்றைக்கி அந்த அகாடமி சென்னையில் தான் நாங்கள் சின்ன அளவில் தொடங்கினோம். இன்றைக்கி உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி இதுக்கெல்லாம் அங்கே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த லிஸ்ட் எடுப்போம். அந்த கிளியர் ஆகி ஜாபுக்கு போனவங்க லிஸ்ட் இருக்குது. அவங்களுடைய வித் ஃபோன் நம்பரோடு இருக்குது. 151 பிள்ளைகள் இதிலேருந்து போயிருக்கிறாங்க. நீங்கள் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிராமப்புற ஏழை மாணவ மாணவிகள். அப்பேற்பட்டவங்களை நீங்கள் இதில் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். யாருமே அவர் பிறந்த சமுதாயத்துக்காக மட்டும் செய்யலை, இதை அனைவருக்குமா செய்திருக்கிறாருங்கிறது தெரியும். அப்பேற்பட்ட பெரிய கொடைவள்ளல். அந்த கொடைவள்ளல் பேரில் தான் நம்ம இந்த அகாடமியை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுருக்கிறோம். இன்றைக்கி காலையில் வந்ததில் அவங்கெல்லாம் அதில் ஒருத்தர் இந்த ரிலீஸ் பண்ணது இந்த வாழ்க்கை வரலாற்றை ரிலீஸ் பண்ணது மாண்புமிகு அமைச்சர் KN நேரு அவர்களுடைய இளவல் KN மணிவண்ணன் தம்பி. அதே போல் இன்னொரு புத்தகங்கள்லாம் கொடுத்தது ஒருத்தர் கேஆர்டியினுடைய சன்னு 2வது மகன். அவங்களுடைய இடம் தான் இது. அவங்க ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்த. இன்னொருத்தர் இங்கேயே ஒரு காவேரி கல்லூரியினுடைய பிரசிடெண்டாக இருக்கார். அந்த திரு கோபால்னு சொல்லுவாங்க. அவர் இங்கே அஜந்தா ஹோட்டல்லாம் வச்சுருக்குறாங்க, அவங்க தான் நடத்துகிறாங்க. அவங்க பஸ் சர்வீஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த போர்டு மற்றபடி இங்கே இருக்கிற கம்ப்யூட்டர் 4-5 கம்ப்யூட்டர் எல்லாமே அவர் தான் நமக்கு டொனேஷனாக கொடுத்துருக்குறாங்க. அப்பேற்பட்ட உங்களை இதெல்லாம் நம்ம அறிமுகப்படுத்தணும் இன்றைக்கி. ஏன் இதெல்லாம் பண்ணணும்னா இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கும் வரணும். நாமளும் வாழ்க்கையில் கஷ்டமாக தான் இருக்கும், படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இது போட்டி நிறைந்த உலகம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சாதாரணமாக குரூப் 4ல் எத்தனை பேர் எழுதுகிறாங்க வருஷம்? குறைஞ்சது ஒரு 20 லட்சம் பேர், 25 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க. ஒரு 10 லட்சம் பேர் சின்சியராக எக்ஸாமை போய் அப்பியர் ஆகுவாங்க. அப்பியர் தான் ஆகுவாங்க. ஏன் ஆகுறாங்கன்னா சில பேர்த்து வீட்டில் அம்மா அப்பா தொந்தரவு தாங்க முடியாது. ஏன்டா வீட்டில் சும்மாவே இருக்கிற, படிக்க மாட்டியா
வேலைக்கு போக மாட்டியா, ஊரை சுற்றிட்டு இருக்கிய அப்படின்னு சில பேர் சண்டை போடுவாங்களேங்கிறதுக்காக சில பிள்ளைகள் வந்து எழுதுவாங்க. ஆனால் சின்சியராக அட்டன் பண்ணக்கூடியவங்க தன்னுடைய வாழ்க்கையில் நாம் அந்த கோலை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதில் 1 லட்சம் 2 லட்சம் பேர் தான் டோட்டலாகவே. அதனால் உங்களுடைய போட்டியாளர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா 1 லட்சம் பேர் தான். நீங்கள் ஏதோ 20 லட்சம் பேர் எழுதுகிறாங்க, அதில் நம்ம எப்படி பாஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம். 1 லட்சம் பேர்த்துலேயும் சில பேர் தான் ரொம்ப தகுதி, அதாவது டைப்பிங் இருக்கும், சில பேர்த்துக்கு பிஎஸ்டிஎம் இருக்கும், சில பேர்த்துக்கு வந்து ஸ்டெனோகிராஃபர் இருப்பாங்க. இது மாதிரி எல்லாம் சில பேர் தன்னை வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களில் வந்து கொஞ்சம் பேர்த்துக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் கடைசியில் எழுதுறது வந்து ஒரு 50,000 பேர் தான் வெறித்தனமாக அதில் இருப்பாங்க. இந்த 50,000 பேர்த்துலேயும் ஒரு 10,000 பேர் பார்த்தீங்கன்னா பழைய கவுன்சிலிங்கில் போய் வெளியில் வந்தவங்க இருப்பாங்க, கிடைக்காம வெளியில் வந்தவங்களாம் இருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் தான் நம்மளுடைய போட்டியாளர்கள். அதனால் நீங்கள் வந்து ஏதோ பெரிய ஆட்களோடலாம் மோத போகிறோம்லாம் நினைக்க வேண்டாம். நம்மளை மாதிரி இருக்கிறவங்க தான் ஏற்கனவே இருந்திருக்கிறாங்க, அவங்களோட தான் நம்மளுடைய போட்டி இருக்குது. அதில் நம்ம சின்சியராக இருந்துட்டோம்னா நம்மளை பொறுத்தவரையிலும் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். அதனால் எப்படி ஐயா கேஆர்டி வந்து அவருடைய இளம் பருவையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்கிறது நான் இந்த வரலாற்றில் சொல்லியிருப்பேன். சின்ன சின்ன விஷயம்தான் அதெல்லாம். அப்பேற்பட்டவங்கள்லாம் அதாவது படிப்பறிவே இல்லை, அந்த சூழ்நிலையிலையும் தன்னுடைய அந்த உழைப்பை மட்டுமே நம்பி தன்னுடைய திறமையும் உழைப்பையும் வச்சு மூலதனமாக வச்சு வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருக்கிறாருன்னா ஏன் நம்மளால முடியாது? நம்ம பட்டம் படிச்சிருக்கிறோம், வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லையும் நம்ம வந்து எந்த வகையிலையும் குறையில. உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ இன்னைக்கு புத்தகம் கிடைக்காதவங்க சில பேர் இருப்பீங்க, எல்லாத்துக்குமே கொடுக்கறதுக்கு நாங்கள் தயார். நான் ஏற்கனவே இங்கே வந்திருக்கிற செட்டு 50 செட்டு வந்திருக்கு சின்சியராக. அதில் 10 பிள்ளைகள் 10-15 பேர் ஏற்கனவே கூட கொடுத்துருக்குறோம். இப்போ அவங்களுக்கு சில பேர் எஸ்எஸ்சி படிச்சிருப்பீங்க, எஸ்எஸ்சிக்காக ப்ரிப்பேர் ஆகும். அவங்கள போக பார்த்தீங்கன்னா 50 பேர்த்துக்குமே இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய தகுதியை வளர்த்துக்கிட்டால் உங்களுக்கு கிடைக்கும் புத்தகம். நான் ஒரு டாப் ஒரு 20-25 பேர்த்த மட்டும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா மற்றவங்களுக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிய மாட்டேங்குது. இந்த புக்கில் நம்ம இப்போ இன்னைக்கு கொடுத்துருக்கிற மெட்டீரியல் ரொம்ப மிக சிறப்பான மெட்டீரியல். குரூப் 1க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பின் பக்கத்தில் ஒவ்வொரு ஸ்கீமை பற்றியும் 3 பக்கம் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்கீம்லேயும் என்ன என்னைக்கு தொடங்கினது, அதுக்கு பட்ஜெட் என்ன, எவ்வளோ பேர் பயனாளிகள், எந்த சூழ்நிலையில் அதனோட நோக்கம் என்ன, இப்படி எல்லா விஷயங்களும் உண்டு. அதெல்லாம் குரூப் 1ல் பெரிய 250 வேர்ட்ஸில் எழுதுன்னு சொல்லி நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பான். 6 மார்க்கு 12 மார்க்கு 10 மார்க்குன்னு இருக்குது. அதில் எல்லாம் இது வரும். அதனால் நான் முதல்வன் திட்டம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் நான் முதல்வனை பற்றி டெப்த்தாக போய் படிக்கணும். அப்போ தான் அந்த கட்டுரையை 250 வேர்ட்ஸில் நீங்கள் எழுத முடியும். அப்படியெல்லாம் இதை தயார் பண்ணியிருக்கிறோம். அதனால் நீங்கள் ஏதோ புத்தகம் நமக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படக்கூடாது. கிடைச்சவங்க எல்லாம் அதை ஃபுல்லாக பார்க்குறாங்களா, யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கிடைக்கிற தகுதியை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே நாங்கள் புத்தகம் கொடுக்க தயார். இன்னும் சொல்ல போனீங்கன்னா என்னை தனிப்பட்ட முறையில் நீங்கள் சில பேர் ஆஃபீஸில் பாருங்கள், யாரெல்லாம் வெளியூர்லேருந்து வரீங்க, வெளியூர் கரெக்டாக சொல்லணும். டெய்லி நான் அங்கேருந்து 3 மணி நேரம் 1.5 மணி நேரம் அங்கேருந்து பஸ்ஸில் வந்துட்டு 1.5 மணி நேரம் திரும்பி போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க யார்? ஒரு 10 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் இருப்பீங்க? ஓகே. இப்போ அவங்கெல்லாம் நல்ல மார்க் வாங்கிட்டீங்கன்னா 90% மார்க் வாங்கினா 100% ஃப்ரீன்னு ஒரு ஸ்கீமை போட்டிருக்கிறோம், நாங்கள் போட்டிருக்கோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 90% நீங்கள் இங்கே எதிர்பார்க்குற மார்க் வாங்கியிருந்தால் 100% உங்களுக்கு ஃப்ரீனா 100%னா எது? வித் ஹாஸ்டல் அக்காமடேஷன், ஃபுட்டு வித் அக்காமடேஷன் ஃப்ரீ அப்படிங்கிறது தான் 90% 100%. அதனால் நீங்கள் அதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் தயாராகிட்டீங்கன்னா நாங்கள் எத்தனை பிள்ளைகளுக்கு வேணாலும் கொடுக்க தயார்.
இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்தவர் சொன்னார், இந்த ஒரு பெரியவர் வந்து நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன், நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியாது. அவர் வந்து அவர் தான் இன்னைக்கு எல்லா புத்தகத்துக்கும் மொத்த செலவையும் ஏற்றுக்கிட்டது அவர் தான். அவர் என்ன சொல்லியிருக்காரு, வருஷம் ஒரு குழந்தைக்கு நான் இந்த மாதிரி ஃபுட்டு வித் அகாமடேஷன் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு இருக்காரு. நீங்கள் ரெடின்னா நான் இது மாதிரி இங்கே இருக்கிற 10 பேர்த்துக்கு இல்லை 25 பேர்த்துக்கு கூட நான் வாங்கி கொடுப்பேன். 25 பேர் தான் எனக்கு தயார் பண்ணணும், எனக்கு அந்த பெரிய கவலை பெரிய பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதுக்கு உங்களே நீங்கள் தயார்படுத்திக்கணும். 90% மார்க் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மொத்த செலவையும் இந்த அறக்கட்டளை ஏற்றுக்கொள்ளும். இதுக்கு வரவேற்பு இல்லையே? அதாவது ஏன் இந்த மாதிரி வம்புலையெல்லாம் நம்ம போய் ஏன் மாட்டிக்கணும்னு நினைக்கிறீங்களா? 90% சொல்றதெல்லாம் எப்போ நம்ம வாங்குறது, எதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி போட்டியெல்லாம் இப்படியெல்லாம் நினைக்காங்க. எல்லாரும் நம்மளால முடியாத சில விஷயங்களை யாரோ ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், உண்மைதானே? ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் வாங்குறாரு, ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்து ஐஏஎஸ் வந்து யூபிஎஸ்சியினுடைய ரிசல்ட் வந்துச்சு 2 நாளைக்கு முன்னாடி. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து 6வது அட்டம்ப்ட் தான் 5வது அட்டம்ப்ட்ல தான் கிளியர் பண்ணியிருக்கு. ஆனால் 5வது அட்டம்ப்ட்ல என்ன ரேங்க்கு? நேஷனல் லெவலில் 2வது ரேங்க்கு. அதனால நம்மளால முடியாத விஷயம்லாம் கிடையாது. ஒரு தடவை ஃபெயில் ஆகலாம், ஃபெயில்னா ஃபெயில் கிடையாது, இதில் பாஸ் ஃபெயிலே கிடையாது. இன்னும் அந்த இடத்துக்கு நம்ம போய் சேரலன்னு தான் அர்த்தம். அதனால நீங்கள் அதை பற்றிய கவலைகளே கொள்ளாதீங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு வரணும். அப்படின்னா இந்த டெஸ்ட்டை முடியலையா, அடுத்த தடவைங்கிறது எப்போ அப்படின்னா லேட்டாக ஆக உங்களுடைய ப்ரொமோஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நான் 29வது வயசில் தான் உங்களை மாதிரி டிஎன்பிசி எழுதி போனேன். ஆனால் 29வது வயசு போகும்போது நான் வந்து ஜூனியர் அசிஸ்டண்டாக போகிறேன், கிளார்க்காக போகிறேன், ஓகேங்களா? நான் வெளியில் வரும்போது அதிகாரியாக வெளியே வரேன். ஆனால் கடைசி 2 மாதம் இருக்க எனக்கு ப்ரொமோஷன் வருது, பேனல் போடுறாங்க, ப்ரொமோஷன் சிபி அந்த ப்ரொமோஷன் பேனல் போடுவாங்க. அந்த பேனல் போட்டு எனக்கு ஆர்டர் கைக்கு கிடைக்கக்குள்ள எனக்கு ரிட்டையர்மெண்ட் வந்துருச்சு. ஏன் இதை சொல்கிறேன்னா, அதனால எனக்கு கிடைக்க வேண்டிய பென்ஷன் தொகை பாருங்க, லைஃப் லாங் எனக்கு வந்து ஒரு 10,000 அதிகமாகும். லைஃப் லாங் மாதம் 10,000 அதிகம்னா என்னோட என்னாச்சு கணக்கு, அதுக்கு டிஏ, அதுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும். அந்த மாதிரி இது எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நீங்கள் இளம் வயதுலேயே அந்த இடத்துக்கு போயிடணும். அப்போ தான் நீங்கள் வந்து நான் 29ல் போன மாதிரி நீங்களாம் போகக்கூடாது. 23, 24, 25க்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் இடத்துக்கு நீங்கள் அதிகாரியாக வெளியே போகும்போது ரொம்ப அழகாக நல்ல வாய்ப்பு கிடைச்சி நல்ல சூழ்நிலையில் ரிட்டையர் ஆகலாம். நல்லபடியாக வெளியில் நிறைய தொகையை வாங்கி நம்மளும் சமுதாயத்துக்கு திரும்ப ஏதாவது செய்ய முடியும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்கள் வளர்த்துக்கணும். அதனால் இப்போவே நீங்கள் அந்த முயற்சி எடுத்தீங்கன்னா தான் அதில் வந்து நம்ம பின்னாடி ஒரு காலத்தில் வெற்றி அடைய முடியும். 42 வயசு ஆகி போச்சு, நான் ட்ரை பண்ணக்கூடாதான்லாம் யாரும் கேட்காதீங்க. 42லேயும் அப்பியர் ஆகி ஜெயிச்சு போஸ்டிங் போனவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. காரணம் அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ தெரியாது. ஆனால் நமக்கு அந்த சூழ்நிலை இல்லை. நமக்கு இந்த வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. முன்னாடியெல்லாம் இலவசமாக இந்த மாதிரிலாம் கிடைக்காது. இப்பெல்லாம் இந்த இலவச வாய்ப்புகள் வந்து இந்த அகாடமி செஞ்சு கொடுத்துருக்கு. இந்த ட்ரஸ்ட் மூலியமா கேஆர்டி கேரியர் அகாடமி உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கு. இதை நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்திக்கிங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்களும் வாழ்க்கையில் ஒரு நல்ல அந்தஸ்து, சமுதாயத்தில் சொசைட்டியில் ஒரு சோசியல் ஸ்டேட்டஸுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அந்த சோசியல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அந்தஸ்து கிடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கலாம், எவ்வளோ பேர் காசு சம்பாதிப்பாங்க. ஆனால் இவங்ககிட்ட போனேன்னா அந்த அம்மா தான் ஆர்ஐ இந்த ஏரியாவுக்கு முடியுமாங்க. ஆர்ஐனா அவ்வளோ பெரிய போஸ்ட். இன்னைக்கு நம்ம ஆர்ஐயே பார்க்க முடியல, போய் பார்க்கறதுக்கு 3 தடவை 4 தடவை நடக்கணும். அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த இடத்த நீங்கள் அடையணும்னா உங்களுக்கு வாய்ப்பு கொட்டி கிடக்குது, எங்களுக்கெல்லாம் கிடையாது. நாங்களாம் அதை கடந்துட்டோம். ஆனால் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை நல்லபடியாக பயன்படுத்திங்க. இதிலிருந்து எனக்கு இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் சென்னையில் நாங்கள் நடத்துகிற இந்த அகாடமியோட திருச்சி அகாடமி வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஒன்று, நான் பிறந்த ஊர். 2வது,
இங்கே தான் கிராமப்புற சூழ்நிலை வந்து அதிகமாக இருக்குது. கிராமப்புற மாணவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறணும்னு நினைக்கக்கூடியவங்க கிராமப்புற மாணவர்கள். அது நகர வாழ்க்கை வந்து வேறு மாதிரி. இங்கே உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொன்னால் இன்னையிலேருந்து இன்னும் 6 மாதம் இருக்குது உங்களுக்கு குரூப் 4க்கு. இந்த 6 மாதத்து கோர்ஸை இன்னையிலேருந்து நல்லபடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நம்மளை எல்லாருமே வெற்றி பெற்று எல்லா இடத்துக்கும் போக முடியும். ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து இன்னையிலேருந்து அந்த படிப்பை தொடங்கிடுங்க. இந்த புத்தகத்தை நல்லபடியாக பயன்படுத்துங்க. இது ஒரு பைபிள் மாதிரி உங்களுக்கு. இதில் தமிழ் புத்தகத்தில் போட்டிருக்கிறது 115 மார்க்குகளுக்கு உங்களுக்கு ஆனால் விடைகள் இருக்குது. அதே போல் மேத்ஸில் 25க்கு 25 வாங்க முடியும். அந்த வாய்ப்பையும் அதில் கொடுத்துருக்கோம். 140 மார்க்குக்கு கொடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு மீதி இருக்குது ஜென்ரல் நாலேஜ், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸுக்கு டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க, லைப்ரரியில் எனி டைம் உட்காந்து படிங்க. உங்களுக்காக தான் இதை நாங்கள் திறந்து வச்சுருக்குறோம். சொல்ல போனீங்கன்னா நிறைய பேர் எதை ஞாயிற்றுக்கிழமைனா லீவுன்னு நினச்சிக்கிட்டு வர மாட்டேங்கிறீங்க. என்ன லீவு? நமக்கு ஒரு லீவும் கிடையாது. நாம் வந்து போஸ்டிங் போனால் தான் லீவு, சண்டே வரும். அதுக்கு முன்னாடி மாணவராக இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமைலாம் லீவு கிடையாது. படிப்புக்கு நீங்கள் லீவு விட்டுருக்கீங்களா? தப்பு. ஞாயிற்றுக்கிழமை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். உங்களுக்காக 3 ஸ்டாஃபையும் இங்கே வரவழைக்கிறேன். அவங்க லீவு போடாமல் இங்கே வந்து உட்காந்துருக்குறாங்க, பாவம். ஆனால் மாணவர்கள் யாரும் வர்றதுக்கான இது மிகப்பெரிய தப்பான விஷயம். நமக்கு தேவை படிப்பு. அதை வந்து எப்படி அந்த இலக்கை நோக்கி பயணம் பண்ணணுங்கிறத மட்டும்தான் நீங்கள் முடிவு எடுக்கணுமே தவிர லீவு, இந்த கல்யாணம், திருவிழா, அந்த இது எதுவுமே நமக்கு கிடையாது. நமக்கு வந்து எல்லாமே போஸ்டிங் போனதுக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம். அதனால் நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு வைராக்கியத்தோட தவம் இருக்கிற மாதிரி இருந்து இந்த வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாமினேஷன் எல்லாமே எழுதுங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பியும் எழுதுங்க. எனி ஜாப் போய் சேருங்க. நீங்கள் போனாலும் இந்த அகாடமியை மறந்துடாதீங்க. நாங்கள் உங்ககிட்ட வேறு எதையும் எதிர்பார்க்கல. உங்களை மாதிரி 4 பிள்ளைகள் நீங்கள் 4 பேர்த்துக்கிட்ட போய் சொன்னால் போதும். இன்றைக்கி நாங்கள் வந்து எதையும் எதிர்பார்த்துக்கிட்டு இந்த இதை நடத்தலை. அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே செயல், நீங்கள் ஜெயிச்சா போதும். நான் இந்த இடத்துல படித்தேன்னு சொன்னால் கூட போதும். கேஆர்டி கிட்ட அவர் ஹாஸ்பிட்டலில் கடைசி காலத்தில் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒரு பொண்ணு போய் அவரை படிக்க வச்சுருக்குறாங்க. அவருக்கு தெரியல, அதெல்லாம் நிறைய பிள்ளைகளை படிக்க வச்சதுனால அவருக்கு தெரியல. ஒரு பொண்ணு வந்து சென்னையில் இருக்கிற அப்போலோவில் இவர் ஆப்ரேஷன் முடிஞ்சு தியேட்டர்லேருந்து வெளியில் போகிறதுக்கு அந்த டியூட்டி நர்சஸ் வந்து சேஞ்ச் ஆகலை. அப்போ வந்து டாக்டர்கிட்ட இந்த அவருடைய சன்னு அவங்க குழந்தைங்கள்லாம் கேட்குறாங்க, சார் எப்போ சார் ஷிஃப்ட் பண்ணுவீங்க எங்கள் வார்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இருமா, இந்த நர்சஸ்லாம் டியூட்டி சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, லேட் ஆகுதுன்னு சொல்லி விசிட்டர் அவர்ஸ் வந்து மாறப்போகுது இல்லையா. 4 to 6 தான் சப்போஸ் இருக்கும், இல்லை 6 to 7ன்னு இருந்திருக்கும், இல்லை 5 to 7ன்னு இருக்கும். ஏதோ ஒரு விசிட்டிங் அவர்ஸ் இருக்கும். அந்த அவர்ஸ்க்குள்ளார இவங்களால பார்க்க முடியல. அவரை ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து வெளியில் வந்தவரை வார்டு கொண்டு வராமல் இருக்கிறாங்க. எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த நேரம் அந்த சீஃப் டாக்டர் வந்து ஏன் இவங்களை என்ன ஷிஃப்ட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் பார்க்குறதுக்கு விசிட்டர்ஸ் நிறைய பேர் வெளியே நிற்கிறாங்க, ஏன் இங்கே வச்சுருக்கீங்க, ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நர்சஸ் இல்லைங்கிறதுனால அந்த தியேட்டர் நர்ஸையே வந்து ஷிஃப்ட் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. தியேட்டர் நர்ஸில் அந்த பொண்ணு வந்து பார்க்குது, யார் இந்த பேஷண்ட்டு அப்படின்னு சொல்லி பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா அவர் வந்து கே ரங்கராஜன், திருச்சிராப்பள்ளி அப்படின்னு இருக்குது. ப்ராக்கெட்டில் கேஆர்டின்னு போட்டிருக்காங்க. அப்போ தான் இந்த பொண்ணுக்கு ஐயோ ஐயா தானே என்னை படிக்க வச்சாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ஐயா என்னை தெரியுதான்னு அவர்கிட்ட அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அனஸ்தீசியா கொடுத்ததுனால ஒரு மயக்க நிலையிலேருந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அப்போ தான் இதை போய் மாற்றுவாங்க. அப்போ வந்து என்னை தெரியுதா அப்படின்னு இந்த பொண்ணு கேட்க அவர் எனக்கு தெரியலேன்னு சொல்ல இவர் வந்து ஐயா நீங்கள் தான் என்னை படிக்க வச்சிங்க, சேவா சங்கத்தில் நீங்கள் தான் பணம் கட்டி என்னை படிக்க வச்சிங்க, ஞாபகம் இருக்குதான்னு கேட்குது. அதுக்கப்புறம் எனக்கு தெரியலம்மா அப்படின்னு. ஏன்னா இவருக்கு அவ்வளோ பேர்த்துக்கு செஞ்சதுனால இவர் யாரையும் ஞாபகத்திலே வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா வருஷத்துக்கு எப்படி ஒரு 100 பிள்ளைகளுக்காவது குறைஞ்சது படிக்க வைக்கிறார். அப்படி இருந்தவர்
அதனால அப்புறம் தான் இந்த குழந்தைங்க இந்த பையங்களுக்கு தெரிஞ்சது, அப்பா இவ்வளோ பேருக்கு செஞ்சிருக்கிறாரா, இவர் வந்து படிக்காத இவரே வந்து இவ்வளோ தூரம் செஞ்சிருக்கிறாரு, இவருக்கு வந்து சென்னையிலையும் இருக்கிற டாக்டருக்கு அங்கே நர்சஸ்லாம் பழக்கமாக இருக்காங்கன்னா நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களும் இந்த சர்வீஸை செய்ய துவங்கியிருக்காங்க. அதனால ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இப்படி ஒரு நன்றி கடன் கட்டினா போதும். அந்த பொண்ணு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு ரிலீவ் ஆகிற வரையணும், டிஸ்சார்ஜ் ஆகிற வரணும், நான் தான் அவருக்கு வந்து பணிவிடை பண்ணுவேன்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குது. ஆனால் இவங்கெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு நான் கடைசியில் நான் என்னுடைய நன்றி கடனை செலுத்துறதுக்காக அந்த பொண்ணு நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி அடம் பிடிச்சி கூடவே இருந்ததான். அப்படியெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் இந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வந்தாங்களே 2 பேர், இவங்களை இந்த இடம் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குற அன்னைக்கு என்கிட்ட இந்த கதையை என்கிட்ட சொல்கிறாங்க. நான் ஏன் தெரியுமா இதை கொடுக்குறேன் உனக்கு, இது மாதிரிலாம் பண்ணாங்க, அது தொடர் நீ சென்னையில் செய்கிறதே இங்கேயும் செய்யன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. அதனால் இது எப்போ பெருமையாகுன்னா, அவங்க நமக்கு கொடுத்ததில் பெருமை இல்லை, நாம் திரும்ப இந்த சொசைட்டிக்கு இது மூலியமாக 4 பேர்த்துக்கு செய்யும்போது தான் அதனுடைய மதிப்பும் உயரும். அதனால் நீங்களும் இந்த விஷயத்தில் நல்லபடியாக வெற்றி அடைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும் போது இந்த அகாடமியும் மறந்துடாமல் நீங்கள் திருப்பி இந்த சொசைட்டிக்கு 4 பேருக்கு உதவி பண்ணுங்க. எங்களுக்கு எதுவும் தர வேண்டாம், நாங்கள் எதையும் கேட்கல. நாங்கள் எதிர்பார்க்குறதெல்லாம் இந்த சொசைட்டி இந்த கல்லூரியில் இந்த அகாடமியில் தான் படித்தேன்னு சொன்னால் போதும். இது மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பையும் உங்களுடைய சகோதரர்களுக்கோ உங்களுடைய உறவுகளுக்கோ அதை சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். இதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதனால் இன்னையிலேருந்து இந்த 6 மாதத்தையும் தவமாக இருந்து படிங்க, நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். ஓகேங்களா? ஓகே.